கிறிஸ்து யாருன்னு சொல்லி வாயில சொல்றதுக்கு மட்டுமல்ல, வாழ்ந்து காட்டவும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். பழைய ஏற்பாட்டு புஸ்தகத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது நியாயப்பிரமாணத்தில் ஆண்டவர் எழுதியிருப்பார், விவசாயம் செய்கிறீங்களா, அந்த விவசாயத்தில் வயல் நிலங்களை அறுக்கும் பொழுது முழுவதுமாக அறுத்து திக்காத, அதை ஏழைகளுக்காக, திக்கற்றவங்களுக்காக, பரதேசிகளுக்காக அதை பாதி நீ விட்டுற. அதே மாதிரி உன்னோட கனி உள்ள மரங்களில் கனியை நீ எடுக்கிறியா, அதை பாதியை நீ முழுசுமா நீ அறுத்து திக்கக்கூடாது, பாதியை ஏழை ஜனங்களுக்காக விட்டுரு. அதே போல் உன்னுடைய வயலில் அறுத்த அரிகளை எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு வரும் பொழுது வழியில் சிந்துகிற தானியத்தை முழுவதுமாக நீ பொறுக்கக்கூடாது, ஏழை ஜனங்களுக்காக விடு. இதுதான் தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்ற உபவாசமாக இருக்கு. இன்னைக்கு அநேகர் 7 நாள் உபவாசிக்கலாம், 3 நாள் உபவாசிக்கலாம், 21 நாள் உபவாசிக்கலாம், 40 நாள் உபவாசிக்கலாம். ஒரு மனிதன் தன் ஆகாரத்தை குறைச்சிக்கிட்டு ஆண்டவரோட சமூகத்தில் இருக்கிறத விட இப்படிப்பட்ட ஒரு மனிதனை ரட்சிப்புக்கு எதுவாக நடத்துவதும், அந்த மனுஷனுக்கு தேவையான உதவிகளை செய்து அன்பு செலுத்துகிறதான் தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்ற பக்தியும் உபவாசமாக இருக்கு. இந்த காரியங்களை நீ செய்யும் பொழுது உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளர்க்கும். இன்னைக்கு நம்ம உலகத்தை பார்க்குறோம், எல்லாமே அடுத்தவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்படி தான் தேவனுடைய சிருஷ்டிப்புகளே இருக்கு. ஆறுகள் இருக்கு, மனுஷங்களுக்கு பிரயோஜனமா. வானம், பூமி, நட்சத்திரங்கள், சூரியன், சந்திரன், நம்ம பார்க்குற எல்லாமே எல்லா மனுஷர்களுக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும்படி தேவன் பொதுநலமாக ஆசீர்வதித்தார். ஆனால் மனிதனுடைய இருதயத்துக்குள்ள பாவம் வரும் பொழுதோ அந்த பொது நலங்கிறது போய் சுயநலம் வந்துருச்சு. தேவஜனமே, நம்மளுடைய ஆண்டவர் சுயநலத்துக்கு தேவன் அல்ல, பொது நலத்தின் தேவன். அவர் பூரண சர்க்குணர். நாமளும் அப்படி இருக்கும் பொழுதுதான் தேவன் நம்மளுடைய சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும்படியாக உன்னுடைய நீதி உனக்கு முன்னாலே செல்லும். நம்ம நீதி நமக்கு முன்னாடி செல்லும் பொழுதுதான் தேவனுடைய மகிமை பின்னாடி காக்கும்.